மார்கழி மாதத்தில் இறப்பவர்கள் மோட்சம் சொர்க்கம் செல்வார்களா? இந்த கூற்றில் இருக்கும் உண்மை, அது உண்மை என்றால் எப்படி என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். மார்கழி மாதம் புண்ணியமான மாதம். இதனாலேயே கார்முகில் வண்ணன் யாதவ குலத்து மாதவன் கண்ணன் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறுகிறான். அதனாலேயே மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் சிறப்பானது என்பது அனைவருக்கும் தெரியும். வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அதேபோல மார்கழி மாதத்தில் இறப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையும் பல காலமாக நம்மிடம் நிலவி வருகிறது. அதுவும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் காலத்தில் இறப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இதை சிலர் நம்பினாலும் பலர் கேலி செய்வதும் உண்டு. இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இது உண்மைதானா? எதற்காக இது சொல்லப்படுகிறது என்பதை மகாபாரதத்தின் ஒரு நிகழ்வே இந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாகும் என்பது தெரிகிறது. மார்கழி மாதத்திலும் அதன் முடிவாக வரும் மகர சங்கராந்தி அன்றும் உயிரிழப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் இறக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். இதுவே அவர்கள் முக்தி அடைகிறார்களா அல்லது இன்னும் பிறப்பெடுப்பார்களா என்பதை நிர்ணயிக்கிறது. இதற்கு பிதாமகர் பீஷ்மரின் கதையே உதாரணம். மகாபாரத போரின் போது அர்ஜுனன் எய்த அம்புகளால் விழுந்த பீஷ்மர் உடனடியாக உயிரிழக்கவில்லை. எப்போது விரும்புகிறாரோ அப்போது மட்டுமே அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் என பீஷ்மர் பெற்ற வரத்தால் அம்பு படுக்கையில் 58 நாட்கள் படுத்திருந்தார். பாண்டவர்கள், கௌரவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை அந்த அம்பிலிருந்து விடுவிக்க முயற்சித்த போதும் அவர் மறுத்துவிட்டார். பீஷ்மரின் தலைக்கு பட்டு தலையணை தர முன்வந்த போதும் அதை மறுத்த பீஷ்மர் தன் தலைக்கு ஆதரவாக அம்புகளை வைக்கும்படி அர்ஜுனனிடம் கேட்டுக்கொண்டார். பீஷ்மரின் தாகத்தை தீர்க்க மண்ணில் அர்ஜுனன் அம்பு எய்ததும் அதிலிருந்து கங்காதேவி வெளிப்பட்டு தனது மகனின் தாகத்தை தீர்த்தாள். அம்பு படுக்கையில் இருந்தபடி தர்மனான யுதிஷ்டனுக்கு பீஷ்மர் உபதேசங்களை வழங்கினார். அதுவே பீஷ்ம நீதி எனப்படுகிறது. அதேபோல பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது கிருஷ்ணரை போற்றிச் சொன்ன 1000 நாமங்களே விஷ்ணு சகஸ்ர நாமமாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் தை முதல் ஆனி வரை 6 மாத காலம் உத்தராயண காலம் என அழைக்கப்படுகிறது. இது தேவர்களின் பகல் பொழுதாகும். ஆனால் மார்கழி வரையிலான 6 மாதங்கள் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்வார். இதை தட்சணாயன காலம் என்கிறோம். இது தேவர்களின் இரவு பொழுதாகும். தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிறையில் இரவு நேரத்தில் எவர் ஒருவர் உயிரை விடுகிறாரோ அவர்கள் சந்திர உலகத்துக்கு செல்கிறார். இவர்கள் மீண்டும் பூமிக்கு மறுபிறவி எடுத்து வருகிறார்கள். 58 நாட்கள் பீஷ்மர் காத்திருந்தது எதற்காக? உத்திராயண காலம் எனப்படும் வளர்பிறையில் சூரியன் உதயம் ஆவதற்காகவே பீஷ்மர் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் காத்திருந்தார். வளர்பிறை அஷ்டமியில் சூரிய உதயத்துக்கு பிறகு உயிரை விட்டதாலேயே அவர் மோட்சத்தை அடைந்தார். அதனாலேயே மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமியில் பீஷ்மாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. பீஷ்மரின் மரணத்தை அடிப்படையாக வைத்தே மார்கழியில் இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் மார்கழியில் இறக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைத்து விடாது. மார்கழி உத்தராயண காலத்தில் உயிரிழப்பவர்களுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும். மிக பெரும் ஞானிகளையும் ரிஷிகளையும் தவிர தம்முடைய மரணம் எப்போது நிகழும் என்பது யாருக்கும் தெரியாது. எத்தனை காலம் செய்த புண்ணியமோ இந்த புவியில் மனிதராக பிறப்பெடுத்தோம். இவற்றையெல்லாம் அறியும் உணரும் அறிவை அந்த ஆண்டவன் நமக்கு அருளியுள்ளார். ஆகவே நாளை என்பதற்காக காத்திராமல் இன்று நம்மால் இயன்ற நன்மைகளை செய்வோம். இந்த பூ உலகை காக்கும் பூபாலனின் பாத மலர்களை பற்றுவோம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி.